ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள். என்று பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத பொது பலன்கள். இந்த கடகத்துக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பொது பலன் இந்த கார்த்திகை மாதம்னு பார்த்திங்கன்னா 16/11/2024 15/12/2024 வரையான காலகட்டத்தில் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி 3/12/2024 பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரகதி ஆரம்பமாகுதுங்க. கார்த்திகை 19ஆம் தேதி 4/12/2024 பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய வக்ரகதி நிவர்த்தி அடைகின்ற காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமையுது. இந்த கார்த்திகை மாதம் கடகராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்தா 5ல் இருக்காது. இந்த 5ல் சூரிய பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள், ஆடம்பரமான சில விஷயங்கள் உங்களுக்கு கவனம் அதிகமாக, அதனால் உங்களுடைய கையிருப்பு கரையும், வீண் செலவுகள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவுகள் குறித்த கொஞ்சம் எண்ணங்கள்லாம் மனசுக்கு சம்பாதிக்கலாம், எப்படி எந்த வேலையை சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சம்பாதிப்பதற்கான வரவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான சில வாய்ப்புகளை நீங்கள் தேட போகிறீங்க. கண்டிப்பாக அது நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. சில விஷயம் வேலை வாய்ப்பு போகிறவங்கள, பிஸ்னஸை உயர்த்தி கொள்ள போகிறவங்களாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பேச்சாக இருக்க போகுது. ஆனால் அந்த அனுபவம் நிறைந்த பேச்சுக்களால் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு பணிபுரிவில் ஏற்றலாம் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமாக தான் ஏற்பட போகுது. எல்லா இதுவும் உங்களுக்கு இப்போ இருக்காது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்கள் பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் தான் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குழந்தை என்ன படிக்க வைக்கலாம், என்ன ஏதுன்னு இந்த குழந்தைகள் சம்பந்தமான எண்ணங்கள் தான் அதிகமாக மனசில் இருக்கவங்களுக்கு. இந்த புதிய தொழில் சார்ந்த செயல்கள்லாம் இருந்துன்னா புதிய தொழில் சார்ந்த எண்ணங்களில் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் பகவான் 5ல் இருக்கார். இந்த புதன் 5ல் இருக்கிறதால பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து விட்டு செல்வது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உடைய இடமாற்றம் குறித்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மனசில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு இடமாற்றம் தேவையாக தேவையெல்லாம் யோசித்து முடிவெடுங்க. நீங்கள் சுக்கிர பகவான் 6ல் இருக்காது. சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உதவி கிடைக்கும். உங்களோட வருமானம் கம்மியாக இருந்தால் உங்களுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய குடும்ப உறுப்பினர் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அதனால் பொருளாதார கிடைக்க போகுது. உங்களுக்கு நெடுந்தூர வாகன பயணங்கள்லாம் போகின்ற போது கொஞ்சம் கவனமாக விவேகத்தோடு சென்று ஒரு நல்லது. உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கார்த்திகை 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிய போது. புதிய நண்பர்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, பழக போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய விற்பனை தொடர்பான பிஸ்னஸ் நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு. அதே சமயத்தில் பிஸ்னஸை அதிகரிப்பதற்கான சில எண்ணங்களையும் அதுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் குரு பகவான் 11ல் இருக்காது. 11ல் குரு பகவான் இருக்கிறதால இந்த வெளிவு தொடர்பான பயண வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் அதிக வெளியூர் பயணங்களை மேற்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் 8ல் இருக்கிறதால உத்தியோக பொறுப்புலாம் சோர்வுலாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கள் போகுது. கொஞ்சம் 8ல் சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் உடல் சோறு ஏற்பட்டுக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. ராகு பகவான் 9ல் இருக்கிறதுனால கொஞ்சம் சமூக பணியில் சில மாற்றமான ஒரு சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க போகிறீங்க. கேது பகவான் 3ல் இருக்கிறதால பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு சார்ந்த துறையில் உள்ளவங்களும் ஒரு புதிய அனுபவத்தின் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் இறைவனை வணங்கணும்னு பார்த்தா கொஞ்சம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனக்கசன பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக ஒரு வெற்றி மாதம் அடைய வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.